Hello students, நீ 10th Maths Chapter 3ல exercise 3.5ல first sum பார்க்கலாம். question பாருங்க 4x square y by 2z square into 6xz cube by 20y power 4. ஸோ இதை எப்படி பண்ணலான்னா கேன்சல் பண்ணணும். ஓகே, ஸோ 1 2 is 2 2 2 are 4 நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 10 2 are 20 3 2 are 6 5 2 are 10. ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 3 is 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாமா? சாரி, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இருக்கா, ஸோ இது எக்ஸ் கியூப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்கொயரையும் செட் கியூபையும் கேன்சல் பண்ணும்போது ஜெட் மட்டும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய்யையும் ஒய் பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணும்போது 3 ஒய் பவர் 3 கிடைக்கும், டிவைட் பை ஒய் பவர் 3. ஓகே, so answer 3x cube z by y cube. okay, next second subdivision பார்க்கலாம். p square minus 10p plus 21 by p minus 7 into p square plus p minus 12 by p minus 3 whole square. okay, so first இதை factorization பண்ணணும். add பண்ணும்போது minus 10 கிடைக்கணும், multiply பண்ணும்போது 21 கிடைக்கணும். okay, so 7 3s are 21. so minus 7 minus 3 போடும்போது ஆட் பண்ணும்போது minus 10 கிடைக்குமா? ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? p minus 7 into p minus 3. ஓகே, டிவைட் பை p minus 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் p minus 12 ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது minus 12 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 கிடைக்கணும். ஓகே, so 4 3s are 12. so 4 3 minus போடலாமா 3 கிட்ட, so 4 minus 3 plus 1. ஓகே, so இது எப்படி எழுதலாம்? p plus 4 into p minus 3 by p minus 3 whole square. p minus 3 into p minus 3 போட்டுக்கலாமா? ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு p minus 7 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு p minus 3 into p minus 3 டிவைட் பை p minus 3 இருக்கா, ஸோ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? p plus 4. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 t cube by 4 t minus 8 into 6t minus 12 by 10t. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? க்யூபும் டீயும் கேன்சல் ஆகும்போது t ஸ்கொயர் ஆகும். நெக்ஸ்ட் 1 5 is 5 2 5s are 10. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? டி ஸ்கொயர் இன்ட்டு 6t மைனஸ் 12 பை 4t மைனஸ் 8. ஓகே, ஸோ இதில் 6 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ டி ஸ்கொயர் 6t ஸ்கொயர் எழுதலாமா? 6t ஸ்கொயர் இன்ட்டு டி மைனஸ் 2. ஸோ 6 காமனாக வெளியே எடுத்தா 6t மைனஸ் 2 இருக்கும். 6 2s are 12. ஸோ இங்கே t மைனஸ் 2 இருக்கும், டிவைட் பை இதில் 4 காமனாக வெளியே எடுத்துடணும். ஸோ 4 இன்ட்டு டி மைனஸ் 2 இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 6t ஸ்கொயர் பை 4. ஸோ இது 2 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6 2 2s are 4. பேலன்ஸ் என்ன இருக்குது? 3t ஸ்கொயர் பை 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.